மோனிஷா, உனக்கு எத்தனை முறை சொல்கிறது, நான் வரப்போ நீ தான் இருக்கணும்னு. உனக்கு அவ்வளோ ஞாபகம் இல்லையா? ஆஃபீஸ்லேருந்து டென்ஷனாக வந்தால் இங்கே வீட்லேயும் டென்ஷன். நான் என்ன செஞ்சேங்க? அவங்க அங்கே நிற்குவாங்கன்னு நானும் கனவாக கண்டேன். எல்லாத்துக்கும் மேலே அவங்க அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் நான் என்னென்ன பேச? முதல்ல உனக்கு உன் புருஷன் அக்கறை இருக்காடி? அக்கறை சக்கரை எல்லாமே இருக்குது. அது உங்களுக்கு இருக்கா? எனக்கு அப்போ உன் மேலே அக்கறை இல்லைன்றியா? ஓ, நல்லாவே இருக்கே. அதை நான் தான் பார்த்தனே. என்ன பார்த்த? அதான் உங்கள் மாமா பொண்ணை ரசித்து புடவை நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே, அதுலேயே தெரிஞ்சிச்சு என் மேலே எவ்வளோ அக்கறைன்னு. என்ன பொசசிவ்னஸோ? எனக்கு என்ன பொசசிவ் இருக்குது? நீங்கள் யார் என்ன சொன்னால் எனக்கு என்ன, இல்லை மற்றவங்க உங்களை காம்ப்ளிமெண்ட் பண்ணால் எனக்கு என்ன? அப்போனா மேடம்க்கு பொசசிவ் இல்லை. இல்லை, ஆளை விடுங்க. எங்கே ஆளை விட? தப்பிச்சு ஓடலான்னு பார்க்குறியா? நான் எதுக்குப்பா தப்பிச்சு ஓடணும்? என்னதான் துரத்த? இவங்க 3 பேர் வந்திருக்காங்களே. எது? ஏன் பொண்டாட்டியே என் வீட்டிலேருந்து துரத்த எந்த 3 பேர் வருவாங்க? போங்க, தெரியாத மாதிரி பேசாதீங்க. இன்னைக்கு தான் வந்தாங்க, அதுக்குள்ளேயே அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. யார் வந்தாலும் என் பொண்டாட்டியை என்கிட்டேருந்து பிரிக்கவே முடியாது. பார்க்கலாம். என்னடி, உனக்கே என் மேலே சந்தேகமா? சந்தேகம்லாம் இல்லை, உறுதியாக தான் சொல்கிறேன். ஏய், அப்புறம் இவங்க 3 பேரோட தொல்லை தாங்க முடியல. அவங்க அப்படிதான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்க? உங்கள் மாமா இருக்காரே, எனக்கு அவரை பார்த்தாலே பிடிக்கல. அவரை எதுக்குடி உனக்கு பிடிக்கணும்? எந்த மாமனை பிடிச்ச போதாதா? போதும், இங்கே இவ்வளோ பேசுகிறீங்க, வெளியே யார்கிட்டையும் வாயே திறக்கறதில்ல. நீங்கள் எதுவுமே பேசாததுனால தான் இவங்க எல்லாரும் என்ன பேசுகிறாங்க. இப்போ என்ன, இந்த மாமா உனக்காக எல்லாரையும் திட்டணுமா? ஐயோ, வேண்டாம் வேண்டாம். அப்புறமா நான் தான் சொல்லி உங்களை இப்படி மாற்றிட்டான்னு வாங்க. எப்படி தாண்டி உன்கிட்ட குப்பை கொட்டுறது? கேட்கலன்னா கேட்கலன்ற, கேட்டா வேண்டான்ற. ஐயோ போங்க, எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. சரி விடுங்க, அங்கே அம்மா தனியாக இருக்குவாங்க. உங்க அம்மா என்ன குழந்தையா? இரு கொஞ்ச நேரம். குழந்தெல்லாம் இல்லை, ஆனால் உங்கள் அம்மா அப்புறமா உங்கள் அத்தை மாமா எல்லாம் இருக்காங்க. அவங்கக்கிட்ட மாட்டினே எங்கள் அம்மா தவிக்குவாங்க. நான் போகிறேன், விடுங்க. ஏய் மோனி. என்ன கேட்டுன்னு தான் இருக்கேன், சொல்லுங்க. ஐ லவ் யூ டி. நானும் தான். இப்பயும் நானும் தானா? நீயே எப்படி சொல்ல போற லவ் யூ டூன்னு? எனக்கா தோணுனா சொல்லுவேன். இப்போ விடுங்க மாமா. உங்கள் மாமா பொண்ணு வந்தாச்சு, என்ன விடுங்க. 2 பேரும் கொஞ்ச நேரம் தனியாக இருந்தால் உங்கள் மாமா பொண்ணுக்கு மூக்கு வேர்த்துரும். கரெக்டாக வந்துட்டா பாருங்க. போங்க, போய் அழகாக இருக்கான்னு வழியுங்க. மாமா. வந்தனா, வேலையெல்லாம் முடிஞ்சிச்சா இல்லையா? அண்ணி, எல்லா வேலை முடிஞ்சிருச்சு அண்ணி. சரி சரி. பாப்பாவுக்கு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கட்டி வச்சுட்டே தானே? ஆச்சண்ணி, அப்படியே உங்களுக்கு கூட டிஃபன் பாக்ஸ் ரெடி பண்ணிட்டேன். சரி சரி. சீக்கிரமாக வேலையை தேடுற வழியை பாரு. இப்படியே வேலை செஞ்சுன்னு வீட்லேயே உட்காந்துடலான்னு நினைக்காத. நாங்கள் ஒன்றும் இங்கே சத்திரம் நடத்தினல்ல, வரவங்களுக்கெல்லாம் ஓசியில் சோறு போடுறதுக்கு. அதான் உங்கள் அப்பா முதலே வந்து உட்காந்து இருக்காரு. இதில் நீ வேற இப்போ. இல்லை நீ எவ்வளோ சீக்கிரம் அதோ அவ்வளோ சீக்கிரம் நான் வேலையை தேடிக்கிறேன். எங்கேருந்து சொல்லின்னு தான் இருக்கேன், ஆனால் வீட்டில் தான் உக்காந்துருக்கேன். எங்கேயும் வெளியே போனதை நான் பார்த்ததே இல்லை. இல்லை நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்கல்ல, நீங்கள் போயிட்ட அப்புறம் நான் வேலை தேடின்னு தான் இருக்கேன். சரி சரி, வேலை கிடைச்சா சரி தான். எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ட்ரெஸ் பண்ணாத. உன்னோட நிலைமை என்னன்னு உனக்கு தெரியும் தானே? உங்கள் அண்ணன் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு தான் ஒன்றும் இல்லாமல் இங்கே வந்து நிற்கிறேன். அனிதா, என்ன இங்கே சத்தம்? நான் என்னத்தை சத்தம் போடுறேன்? எல்லாம் உங்கள் தங்கச்சிக்கிட்ட தான் பேசின்னு இருக்கேன். சீக்கிரம் வேலையை தேடி அதில் சேர சொல்லுங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு இங்கே உட்காந்து ஓசி சோறு சாப்பிட்றது? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உனக்கு ஏன் தங்கச்சி விஷயத்தில் நீ தலையிடாத. தலையிடாதன்னு? அவள் ஏன் வீட்டில் தானே இருக்கா? இந்த ரோஷத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. சீக்கிரமாக ஒரு வேலையை பார்த்து சேர சொல்கிறேங்க. வந்தனா? பரவாயில்லண்ணே, இதெல்லாம் என்ன எனக்கு புதுசா? யாரு? நம்ம அண்ணி தானே.
நீ இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டு எதுவும் சண்டை போடாதானே. என் வாழ்க்கை தான் இப்படி ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. நீ ஏன்னா நல்லா இருக்கணும். இப்படியெல்லாம் பேசாத வந்தனா. உனக்கு என்ன பெருசாக வயசாகி போச்சு? அவன் நேரம் அவன் போய் சேர்ந்துட்டான். அதுக்குன்னு நீ கல்யாணம் பண்ணாமே இருந்துருவியா? ஐயோ அண்ணன், ஒரு முறை பண்ணியே பட்டது போதும். இனி அதெல்லாம் வேண்டாம். எனக்கு ஒரு வேலை கிடைச்சிட்டா அது போதும்ண்ணே. மீனுக்குட்டியை பார்த்துன்னு இங்கேயே ஒரு ஓரமாக இருந்துடுறேன். பாவம், என்னால் நீயும் அப்பாவும் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இங்கே பாருமா வந்தனா, இனி இப்படியெல்லாம் பேசணும்னு வச்சுக்கோ, எங்கள் அண்ணன் உன்கிட்ட பேசவே மாட்டேன் பாரு. உன்னை நான் அப்படி விட்டுருவேனா? நீ என் தங்கச்சிடா, எங்கள் அம்மா, என் சாமி. நீ உன்னை போய் அப்படி விட்டுருவேனா? ஐயோ அண்ணன், நீ வருத்தப்படணுன்னெல்லாம் நான் அப்படி சொல்லலை. எனக்கு தெரியும்டா, அண்ணி எப்படியெல்லாம் பேசினான்னு நான் கேட்டுன்னு தான் இருந்தேன். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத கல் நெஞ்சுக்காரி. என்ன செய்யறது? ஒரு புள்ளியை பெற்றுட்டேனே, அந்த குழந்தை மூச்சுக்காக தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இல்லைனா இவளெல்லாம் எனக்கும் தலைமுடிக்கு தின்னுக்குவேன். அண்ணன், இப்படியெல்லாம் பேசாதானே. சரி, நீ நடு. இப்படியே பேசின்னு இருக்கவே, நீ முதல்ல சாப்பிட்டு கிளம்பு. நானும் ஒரு இடத்துல இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க, போயிட்டு வரேனே. சரிடா, அவ சொல்கிறான்னெல்லாம் போவாத. உன் மனசுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ செய். சரி அண்ணா. பாஸ்கர், வாடா. என்ன காலையிலே வந்திருக்க? ஒன்றும் இல்லைண்ணே, பாப்பாவை பார்த்தேன்னு போலான்னு தான். அண்ணா வாங்க அண்ணா. என்ன இவ்வளோ காலையில்? ஒன்றும் இல்லைம்மா, பாப்பாவை பார்த்தேன்னு போலான்னு தான். ஆமாம், நீ எப்படி இருக்க? உனக்கு பரவாயில்லையா? பரவாயில்ல அண்ணா. எனக்கு என் ராக்கி வந்தால் தான் என் சந்தோஷமே திரும்பி வரும். பைரவி, விடுங்கண்ணா, பரவாயில்ல. இல்லடா, அவன் தான் வரமாட்டேன்றான்ல. அவனையே பிடிச்சி தொங்கினா எப்படி? இவ்வளோ புரிஞ்சுக்கணும் தானே. அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். அதெல்லாம் சரிதானே. அம்மாங்களுக்கு அதெல்லாம் புரியுமா? என்னவே ஆனாலும் பெத்த பையன் இவ்வளோ நாள் வீட்டில் இல்லாதது அவங்களுக்கு கஷ்டமாக தானே இருக்கும். ஐயோ மன்னிச்சிடுங்க அண்ணா. நீங்கள் வந்ததை விட்டுட்டு நாங்கள் எங்கள் குடும்ப கதையை பேசின்னு இருக்கோம். பாஸ்கர். அம்மா, எப்படி இருக்கீங்க? உடம்பெல்லாம் பரவாயில்லையா? எங்களுக்கு என்னப்பா, நல்லா தான் குத்துக்கல் மாதிரி இருக்கும். ஏமா அப்படி சலிச்சுக்கிறீங்க? இன்னும் என்ன பண்ண பாஸ்கர், இங்கே நடக்கிற கதை தான் உனக்கு தெரியுமே. எல்லாம் சரியாயிடுமா? அப்புறம் தங்கச்சி, அண்ணன் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசணும். என்னடா அப்படி எல்லாம் தெரிஞ்சும் கேட்குறேன்னு என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்கண்ணே. அது இல்லைம்மா, ஸ்ரீக்கும் கிருஷிக்கும் கல்யாணம் ஆகி ஒரு மாதம் கிட்ட ஆயினா இருக்கு. இன்னும் மறுவீட்டுக்கு நான் கூப்பிட்டுனே போகல. உங்களுக்கே தெரியும், இங்கே பயங்கர பிரச்சனையாக இருந்துச்சு. அதால தான் அதை பற்றி நான் எதுவும் கண்டுக்கல. முறைன்னு ஒன்று இருக்குல்ல, அதான் அவங்க 2 பேரையும் கூப்பிடலான்னு வந்தம்மா. நீங்கள் நினைக்கிறது என்னன்னு புரியாமல் ஒன்றும் இல்லை. ஆனால் எப்படி இருந்தாலும் ராக்கி தம்பி வந்துருவாரு. அதுக்கப்புறமா இவங்களுக்கு இதெல்லாம் பண்ணலன்னு வருத்தம் இருக்கும்ல. பை சான்ஸ் ராக்கி தம்பிக்கு கல்யாணம் ஆகி அவங்க எப்படி மறு வீட்டுக்கெல்லாம் போகும்போது கிருஷிக்கும் ஸ்ரீக்கும் ஒரு சின்ன வருத்தம் இருக்கும்ல. அதுதான் யோசனை பண்ணேன், கூப்பிடலான்னு வந்தேன். ஏதாச்சும் தப்பாண்ணா? இல்லடா, இதில் என்ன தப்பு இருக்கு? நீ கரெக்டாக தான் யோசிச்சிருக்க. என்னம்மா, என்ன பைரவி, நீ என்ன சொல்ற? சரிதாங்க, அண்ணன் கரெக்டாக தான் யோசிச்சிருக்காங்க. அம்மா, நீங்க என்ன சொல்றீங்க? சரிதான்ப்பா, அவன் சொல்றது 100% உண்மைதான். சரி பைரவி, நீ அவங்க 2 பேர்கிட்டயும் போய் சொல்லிடு. சரிங்க. எப்படா கூப்பிட்டேன்னு போற? இப்போவே வா. ஐயோ இல்லைண்ணே, ஸ்ரீ பாப்பா காலேஜ் முடிச்சுட்டு தம்பி வேலை முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டோம். சரிடா, அப்போ உட்காரு. எப்படியும் காலையில் வந்துட்டேன், நாஷ்டா பண்ணிட்டு போயிடுவேன். ஐயோ இல்லைண்ணே, எவ்வளோ வேலை இருக்கு, நான் காலையிலேயே முடிச்சுட்டு வந்துட்டேன். ஒன்றும் மாப்பிள்ளையும் வீட்டுக்கு வராங்க, நீங்கள் என்னடானா இங்கே சவகாசமாக உட்காந்து சாப்பிடுன்றீங்களே. அங்கே பயங்கர வேலைண்ணே, நான் இப்போ கிளம்புனாதான். என்னடா மாப்பிள்ளைக்கு விருந்தெல்லாம் பயங்கரம்னு நினைக்கிறேன். ஆமாண்ணா, இல்லையா அப்படின்னா எனக்கு இருக்கிறது ஒரே மாப்பிள்ளையாச்சே. அம்மா, அவங்க கூட நீங்களும் வந்தால் நல்லா இருக்குமே. நான் எதுக்குப்பா சின்ன ஜெர்சுங்க, அவங்க வரட்டும். ஏதோ இப்படியான சின்ன சின்ன சந்தோஷம் இந்த வீட்டில் நடக்குது, அது வரைக்கும் எனக்கு நிம்மதி தான். கவலையே படாதீங்கம்மா, கூடிய சீக்கிரத்தில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அப்படி நடந்தா உன் வாய்க்கு சர்க்கரையா தாண்டா போடணும். அப்போ சர்க்கரையை ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நான் கிளம்புறேம்மா. அண்ணா, நான் வரேண்ணா. இருடா, இவ்வளோ தூரம் வந்து பாப்பாவை பார்க்காம போற? வாண்டாண்ணா, என்னை பார்த்தா இப்போவே என் கூடவே வரேன்னு அடம் பிடிப்பா. நான் போகிறேன். அதுவும் சரிதான். சரி சரி போ. அவளை இன்னைக்கு காலேஜுக்கு அனுப்பணும். காலேஜுக்கு போகல அவள். முதல்ல அந்த வேலையை பண்ணுங்கண்ணே. நான் இங்கே இருந்து என்னை பேசியே கரைச்சிடுவா. சரிடா, அப்போ போ, சாயங்காலமா அனுப்பி வைக்கிறேன். அம்மா வரேன். சரிப்பா. பிரகாஷ், இவன் இப்படி கேட்டான்னு உனக்கு ஏதாச்சும் வருத்தமா? இல்லை, என்னம்மா இருக்கு வருத்தப்பட? அவங்க கேட்கறது நியாயம் தானே. நம்ம குடும்ப விஷயத்துல பிரச்சனை இருக்குன்றதுக்காக அவங்க பொண்ணோட சந்தோஷத்தை நம்மளால தடுக்க முடியுமா? அதுல அவங்க பொண்ணு சந்தோஷம் மட்டும் இல்லை, நம்ம பையனோட சந்தோஷமும் இருக்கு.
சரியா சொன்னப்பா. எனக்கு என்னவோ பைரவியை நினைச்சாதான். அதெல்லாம் எதுவும் இல்லைம்மா. இப்படி எதுக்கு அழுகுற நீ? இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண தானே. அது எப்படி கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம அவங்க உன்கிட்ட பேசுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ற? உன்னை இந்த வீட்டில் வச்சுக்க சம்மதிச்சாங்களே, அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கோ. வேற யாராச்சும் இருந்தா அடிச்சே துரத்திருக்குவாங்க. சே, இது என்ன இது? நான் இவ்வளோ மோசமா நடந்துன்னு இருக்கேன். அவங்க அம்மா பண்ண தப்புக்கு இந்த பொண்ணு என்ன பண்ணவா பாவம். இப்போ அப்பா கூடயும் இல்லாம அம்மாவும் இல்லாம தனியாக தவிக்கிறா. அவகிட்ட போய் என் கோபத்தை காமிக்கலாமா? பெரியவங்களே அவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறப்போ சின்ன பொண்ணு அம்மா பேச்சு கேட்டு ஏதோ பண்ணிட்டா. இதே என்னோட பொண்ணு இந்த வேலையை பண்ணியிருந்தா கண்டிப்பாக நான் மன்னிச்சிருப்பேன். கிருத்திகா, அத்தை அத்தை என்ன மன்னிச்சிருங்க அத்தை. உங்கள் முகத்தை பார்க்க கூட எனக்கு கூச்சமாக இருக்குது. அந்த மாதிரி வேலை செஞ்சுருக்கேன். என்னை மன்னிச்சிருங்க அத்தை. பரவாயில்லடா கிருத்திகா, அழுவக்கூடாது பாரு. இங்கே என்ன சொன்னாலும் என் மனசு ஆற மாட்டேங்குது அத்தை. என்னால் தானே இந்த குடும்பம் இவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு இருக்கு. என்னை மன்னிச்சிருங்க அத்தை. இனி நான் அப்படியெல்லாம் நடந்துக்கவே மாட்டேன். ஏன் மேலே சத்தியம். ஏய் கிருத்திகா, என்ன பேச்சு இதெல்லாம்? அதெல்லாம் விடு. சாப்பிட்டியா? இல்லை அத்தை. நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஏன் நேற்றெல்லாம் நீங்கள் சாப்பிடல? என் மேலே இருக்கிற கோவத்திலையா? சேச்சா, அப்படியெல்லாம் இல்லைடா. ராக்கி வீட்டுக்கு வரேன்னு சொன்னான், வராமல் போயிட்டானே, அந்த வருத்தத்தில் தான் நான் சாப்பிடல. அதுக்காக நீங்களே ஏன் சாப்பிடாம இருந்தீங்க? இப்போ சாப்பிட்டியா இல்லையா? என்ன கேட்குறேன்ல, சாப்பிட்டியா இல்லையா? இல்லை அத்தை, யாரும் டைனிங் டேபிள் வரல, அதான் நானும் சாப்பிடல. வதப்பட போகிறேன். அப்போ சாப்பிடாமே காலேஜ் கிளம்பலான்னு இருந்தியா? வா, வந்து சாப்பிட்டு போவா. நீங்களும் சாப்பிடுங்க அத்தை. நான் சாப்பிட்றேன்டா. வா, வந்து சாப்பிடு. வா சீக்கிரம் வா. என்ன நைட்லேருந்து பேசாம மௌன விரதம் இருக்கிறாளா? முகத்தை கூட பார்க்க மாட்டேன்றா. ஏய் ஸ்ரீ, உன்கிட்ட தான் பேசுகிறேன். என்ன உன்னோட பிரச்சனை? இங்கே பாரு, உன்கிட்ட தான் பேசின்னு இருக்கேன். இதுக்கு மேலே எனக்கு பொறுமை இல்லை. ராத்திரி ஏதோ வருத்தத்தில் இருந்த, சரி இப்போ என்ன? இப்போமா பேசாமல் இப்படியே முகத்தை திருப்பின்னு இருந்தா என் கூட இனிமேல் பேசவே மாட்டியா? ஸ்ரீ, உன்னதான். உள்ள வாங்க, கது திறந்து தான் இருக்கு. வாங்கம்மா. என்னப்பா, 2 பேரும் ரெடி ஆயிட்டீங்களா? ஆமாம்மா, இப்போ கிளம்பணும். சரிப்பா, அது 2 பேர்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்லணும். என்னம்மா? ஸ்ரீயோட அப்பா வந்தாரு. அக்கா, எங்கள் அப்பா வந்தாங்களா? இருக்காங்களா? இல்லைம்மா, கிளம்பி போயிட்டாரு. எதுக்கு வந்தாங்க? என்ன பார்க்காம போயிருக்காங்க? அதை தான் நான் சொல்ல வந்தேன். உங்கள் 2 பேரையும் மறு வீட்டுக்கு கூப்பிட வந்தார். என்ன சொல்றீங்க? அதெல்லாம் எதுக்கு இப்போ? சும்மா இருப்பா, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. பெரியவங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணால் அதில் ஒரு காரணம் இருக்கும். கல்யாணம் ஆகிட்டு 2 பேரும் வீட்டிலே இருக்கிறீங்க, எங்கேயும் வெளியே கூட போயிட்டு வரல. அவளை கூப்பிட்டுன்னு போயிட்டு வா. அவளுக்கும் ஒரு சேஞ்ச் வேணும்ல. வீட்டிலே இருந்து அவளுக்கும் போர் அடிக்கும்ல. 2 பேரும் உங்கள் வேலையை பார்த்துக்கின்னு சாயங்காலமாக அப்படியே அப்பா வீட்டுக்கு போயிடுங்க. ஸ்ரீ, நீ காலேஜ் முடிச்சுக்கின்னு அப்படியே உங்கள் அப்பா வீட்டுக்கு போயிடு. இவன் வேலை முடிச்சுக்கின்னு அப்படியே வந்துடுவான். சரி அத்தை. அம்மா, ஆனால் நான் ட்ரெஸ் எல்லாம் எதுவும் ரெடி பண்ணலையே. நான் வேணும்னா போகிறேன், பட் அங்கே ஸ்டே பண்ண மாட்டேன். இவ்வளோ விட்டுட்டு வந்துடுறேன். ஏன்பா? இல்லைம்மா, எனக்கு அங்கெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதுவும் இல்லாமல் நான் இப்போ எதுவும் ட்ரெஸ்ஸும் பேக் பண்ணல. என்னோடய ஆஃபீஸ் டீட்டெயில்ஸ், லேப் எல்லாம் இங்கே தான் இருக்குது. இங்கேயும் அங்கேயும் எடுத்துன்னு சுத்த முடியாதுமா. இவ வேணும்னா எவ்வளோ நாள் வேணுமோ அவ்வளோ நாள் தங்கிட்டு வரட்டும். சரிப்பா, 2 பேரும் பேசி எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு வாங்க. சரிம்மா. ஸ்ரீ பாப்பா, அவன் அப்படி சொல்கிறான், நீ எதுவும் நினச்சிக்காத. அவனை நான் பேசி அனுப்பி வைக்கிறேன், சரியா? சரிங்க அத்தை. இப்போ 2 பேரும் வாங்க, சாப்பிட்டு போவீங்க. அப்போ இதுதான் விஷயம். நேற்று உங்கள் அப்பா கிட்ட போய் எங்களை வீட்டுக்கு வந்து கூப்பிடுங்கன்னு சொல்லியிருக்க. எதுக்கு ஸ்ரீ இப்படியெல்லாம் பண்ணுற நீ? உங்கள் அப்பா கூப்பிட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதுதான் நைட் ஃபுல்லாக என்கிட்ட பேசாமல் இருந்திருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பா வந்து கூப்பிட்றான்னு தான் சொன்னார். பின்ன ஏன் நைட்டெல்லாம் என்கிட்ட பேசல? ஏன்னா எனக்கு இங்கே இருந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது.
நான் எங்கள் வீட்டுக்கு போகணும். அதை என்கிட்ட சொல்லியிருக்கலாமே, நானே எடுத்துன்னு போய் விட்டுருப்பானே. உங்ககிட்ட சொன்னால் என் விஷயத்த நீங்கள் என்னைக்கு சீரியஸாக எடுத்திருக்கீங்க? நான் வந்து தங்க மாட்டேன், பரவாயில்லையா? பரவாயில்ல, ஆனால் நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போவேன். அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம். போய் சாப்பிடாம இங்கேயே நின்று என்ன பண்ணுற நீ? இல்லை அத்தை, இதோ இப்போ போகிறேன். நீ போய் சாப்பிட்றதுக்குள்ள வா, நான் ஊட்டி விடுறேன். அத்தை, அட சீக்கிரம் வா, சீக்கிரம் சீக்கிரம் ஆஃப் பண்ணு. ஆ அத்தை, போதும் அத்தை. என்ன நீ இவ்வளோ மோசமாக சாப்பிட்ற? 3 வாய் கூட சாப்பிடல? இல்லை அத்தை, போதும். சரி, லஞ்சுக்கு எடுத்துக்கிட்டியா? இல்லை அத்தை, காலேஜ் கேன்டீன்லேயே எடுத்துக்கிறேன். என்னம்மா இது, காலையிலேயே கண்கொள்ளா காட்சியா இருக்கு. வாப்பா கிரிஷ், இந்த பொண்ணை பாரு, நம்ம யாரும் சாப்பிடலன்னு அவளும் சாப்பிடலையா? சரி, ராத்திரி தான் சாப்பிடல, இப்பயாச்சும் சாப்பிடலாம் இல்லை, அப்படியே போயின்னு இருக்கா. அதுக்கு தான் திட்டி 4 வாய் ஊட்டி விட்டுன்னு இருக்க. என்ன கிருத்திகா, பாத்தியா உங்க அத்தை உனக்கு ஊட்டியெல்லாம் விடுறாங்க. பெத்த பையனை டீல்ல விட்டுட்டாங்களே. நீங்களும் வேணும்னா ஊட்டிக்கங்க மாமா. வேண்டாம் வேண்டாம், யாரோட ரெக்கமெண்டேஷனும் எனக்கு வேண்டாம். ஏன்பா, ஊட்டி விடட்டா? ஐயோ அம்மா, உன் மருமக வந்தா அப்படியே பொங்கிடுவா. நானே சாப்பிட்டுக்கிறேன். சரிப்பா. அம்மா, இப்படி சிரிச்சுட்டே இருமா, இப்படி இருந்தா தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ராக்கி வந்துட்டான், இதை விட சந்தோஷப்படுவேன். அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். உங்க குட்டி பையனை கண்டிப்பா உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து சேர்த்துருவேன். அந்த நம்பிக்கை இருக்குடாப்பா. சரி கிருத்தி, காலேஜ்க்கு எல்லாம் எடுத்து வச்சுட்டு தானே? மாமா, எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போனா கிளம்ப வேண்டியதுதான். சரி, பார்த்து போயிட்டு வா. ஆமாம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிங்க அத்தை. வாப்பா, உனக்கும் தோசை வச்சு தரேன். சைடு கேப்ல நீங்க என்னையே மடக்க பாக்குறீங்க பாத்தீங்களா? எனக்கு தோசை எல்லாம் வேண்டாமா, ஓட்ஸ் போதும். இன்னும் திருத்த முடியாதுடா. அம்மா, நானே பயந்துட்டேம்மா. கிருத்திகாவை இங்கே தங்க வைக்கலான்னு சொன்னப்ப நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்களோன்னு. இப்போதாம்மா எனக்கு மனசுக்கு நெருடல் இல்லாமல் இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. அவங்க அம்மா பண்ண தப்புக்கு இவன் என்ன பண்ணுவா பாரு. கூட அப்பாவும் இல்லாமல் அம்மாவும் இல்லாமல் பார்க்கவே கஷ்டமாக இருக்குடா. நானும் அவகிட்ட அப்படி நடந்துக்கினானே, அதை நினச்சாதான் எனக்கே வெக்கமாக இருக்கு. சரிம்மா, என்ன செய்ய, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருக்கணும், அவ்வளவுதான். ஆமாப்பா. கீதா, யாரு? இதோ ஒரு நிமிஷம் வந்துட்டேன். வீடெல்லாம் க்ளீனாக தான் வச்சுருக்காங்க. என் மருமகளும் எப்படி க்ளீனாக வச்சுக்கினா நல்லாயிருக்கும். ஐயோ அண்ணி, நீங்களா? எப்போ வந்தீங்க? வாங்க வாங்க உட்காருங்க. இப்போ தான் வந்த கீதா. என்ன நீ ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா நீங்கள் வரீங்கன்னு? தடபுடலாம் விருந்து செஞ்சுருப்பனே. அதெல்லாம் வேண்டாம் கீதா, கல்யாணம் முடிட்டோம். தினமும் இங்கே விருந்துக்கு வந்துடுறேன். இதுக்கு என்ன அண்ணி, தாராளமாக வாங்க உட்காருங்க. நீ என்ன நின்றுட்டே இருக்கீங்க? இருக்கட்டும் கீதா, சொல்லுங்க நீ என்ன விஷயம் காலையில் வந்திருக்கீங்க? எல்லாம் நல்ல விஷயமா தான் கீதா. என் பையன் எவ்வளோ சீக்கிரம் ஆகுதோ அவ்வளோ சீக்கிரம் கல்யாணத்தை வச்சுட சொல்லிட்டான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் நீ. அதை பற்றி தான் பேசிட்டு போகலான்னு வந்தேன் கீதா. சரி சரி அண்ணி, எனக்கு இதை பற்றியெல்லாம் சரியா தெரியல. எனக்கு இங்கே அக்கான்னு சொல்லிக்க ஒருத்தர் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டானே. தாராளமாக கூப்பிடு கீதா. சரி, 2 நிமிஷம் உட்காருங்க, உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். எங்கே கீதா என் மருமகளை காணோம்? அண்ணி, அவங்க ஃப்ரெண்டை பார்க்கணுன்னு காலையிலே கிளம்பி போனா அண்ணி. இப்போ வந்துடுவான்னு நினைக்கிறேன். சரி சரி, ஆகட்டும், இப்போ அண்ணி காஃபி எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கு கீதா. போ, காஃபி போடுறதுல உன்னை அடிச்சிக்க முடியாது போல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணி. நீ யாரையும் வர சொல்கிறண்ணே, வராங்களா? ஏதோ ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறானாங்க நீ. அப்புறம் மாப்பிள்ளை வேலைக்கு கிளம்பிட்டாரா? ஆமாம் கீதா, கிளம்பிட்டான். அவன் எப்போ அவன் வாயாலே இந்த விஷயத்த சொல்லுவான்னு காத்துட்டு இருந்தேன். கரெக்டாக சொல்லிட்டான் கீதா. ரொம்ப சந்தோஷம் நீ. கல்யாணத்தை சிம்பிளாக வச்சுக்கலான்னு சொல்கிறான். இதில் உனக்கு ஓகே தானே? எப்படி சொல்கிறீங்களோ அப்படியே செஞ்சிடலாம் நீ. ஏன்னா அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸும் ஜாஸ்தியெல்லாம் இல்லை, சிம்பிளாக வச்சுக்கலாம் தான் சொல்கிறான். நல்லது தானே நீ. எனக்கு தான் கொஞ்சம் சங்கடமாக இருக்குது கீதா. பாரு, உனக்கும் ஒரே பொண்ணு, எனக்கும் ஒரே பையன், நம்ம சிம்பிளாக வச்சுக்கணுமான்னு. நீங்கள் சொல்கிறது சரிதான் நீ. ஆனால் மாப்பிள்ளையே வேண்டான்னு சொல்லும் போது நம்ம என்ன செய்ய? இல்லைனா சிம்பிளாகவும் இல்லாமல் ரொம்ப கிராண்டாகவும் இல்லாமல் மீடியமாக பண்ணிக்கலாம் நீ. நீ சொல்கிறது கூட சரிதான் தோணுது. ஏன்னா கல்யாணன்றது ஒரு முறை தான் நடக்க போகுது, அதை கொஞ்சம் நல்லாவே செஞ்சுக்கலாமேன்னு தான் ஒரு எண்ணம். சரி அண்ணி, நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படியே செஞ்சிடலாம். கீதா, வாங்கக்கா, உங்களுக்காகத்தான் காத்துட்டு இருந்தேன்.
என்னக்கா நல்லா இருக்கீங்களா? ம் நல்லா இருக்கேம்மா. கல்யாணத்தை பற்றி பேசலான்னு தான். தாராளமாக பேசலாங்க்கா.